ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன எவ்வாறு உயிரிழந்தார் என்பது சம்பந்தமாக உடனடியாக எதுவும் கூற முடியாது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக நாமல் ராஜபக்சவும் ஓடி வந்து அவசரமாக ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். எனவே அவர் என்ன சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். மிக முக்கியமான பௌத்த பிக்கு ஒருவர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருக்கின்றார். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 9ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். நேற்று வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன அவர்கள் அவருடைய வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டமை, கொல்லுப்பீட்டியில் இருக்கிற அவருடைய வீட்டில் சடலமாக அவர் மீட்கப்பட்டிருந்தமை பெற்றும் அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது. ஏனென்று சொன்னால் நேற்று அவர் போலீசாரால் கைது செய்யப்பட இருந்தவர். எனவே கைது செய்யப்பட இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதிலேயும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் இருக்கிறதானே, அவர் நேற்று காலம் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் இவருடைய மரணம் தற்கொலை என்று சொல்லியிருந்தவர். அந்த தடயங்களை பார்க்கக்குள்ள அப்படித்தான் விளங்குது என்று சொல்லி, ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இப்போ ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார், எங்களால் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியலை, அவருடைய இறப்பில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவருடைய உடல் அதாவது இந்த கழுத்தில் சுருக்கு மாதிரி போட்டு கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது எங்கேன்னு சொன்னால் கதவில். யாராவது கதவில் தூக்கு போட்டு சாவினமா அப்படி நாங்கள் போய் அதை கேள்விப்பட்டுக்கிறோம் இல்லை தானே? ஒன்றில் ஃபேனில் தூக்கு போட்டு சாகிறத நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம், அல்லது எங்கேயாவது மரங்களில் தொங்குறதை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். ஆறாவது கதவில் தொங்குவினமா? ஏன்னா கதவுன்னு அவ்வளோ பெரிய உயரத்திலையா இருக்குது இல்லை தானே? எனவே அதே முதல்ல ஒரு சந்தேகம். எனவே இப்பொழுது அந்த மரண விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை விட உடல் கூற்று பரிசோதனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதனுடைய முடிவில் தான் உண்மை என்ன என்று சொல்லி தெரிய வரும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி, வியாழக்கிழமை தான் நீதிமன்றம் சொன்னது, அவர் பிணையில தான் விடுவிக்கப்பட்டிருந்தவர். அப்போ வியாழக்கிழமை நீதிமன்றம் உத்தரவு போட்டது என்னென்னு சொன்னால் அவருடைய பிணை செல்லுபடியாகாது, அவர் உடனடியாக கைது செய்யப்படணும் என்று சொல்லி. அப்போ கொழும்பில் இருக்கிற ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தா கொழும்பில் இருக்கக்கூடிய போலீஸே உடனே போய் கைது செய்யலாம் தானே. வியாழக்கிழமையே அவர் கைது செய்யப்பட்டிருந்தா ஒருவேளை அவர் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ போலீஸார் ஏன் தாமதித்தார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி வருந்தானே. அதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அது போலீஸாருடைய நடவடிக்கை. சில வேளை வெள்ளிக்கிழமை இன்றைக்கு காலமாக போய் கைது செய்வோம்னு சொல்லி கூட இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒன்று அவர் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர், ரெண்டாவது அவர் பிணையிலான விடுவிக்கப்பட்டிருக்கார். எனவே எங்குமே ஓட முடியாது, வெளிநாட்டு பயண தடையெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, அதனால் எங்குமே போக மாட்டார். அதனால் நேற்று வெள்ளிக்கிழமை போய் கைது செய்ய மாட்டி போட்டு போலீஸ் செலவில் தாமதிச்சிருக்கலாம் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கார். அதாவது போலீஸேன் கைது செய்வதற்கு தாமதித்தது, இந்த கேள்வி உட்பட பலவிதமான சந்தேகங்களை முன்வைத்து இப்பொழுது பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியுள்ளார். எங்கே இருந்து வந்தார் என்று தெரியல, நாமல் ராஜபக்ச அடிச்சு பிச்சு கொண்டு வந்துட்டார். அதாவது கபில சந்திரசேன ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தவர் தானே, அவர் மேலே விசாரணைகள் நடந்தது தானே. அந்த விசாரணைகளின் போது அவருக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாம் முதலாவது, ரெண்டாவது அவர் அவமதிக்கப்பட்டவராம். எனவே அதை தாங்க முடியாமல் தான் இப்படியான ஒரு முடிவை அவர் எடுத்துக்காருன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் விசாரணைகளில் அவர் அவமதிக்கப்பட்டார், அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நாமல் ராஜபக்ச காய்ச்சிக்கார், ஃபோன் பண்ணி காய்ச்சிக்கார், பிணையில் அப்புறம் காய்ச்சிருப்பார். அவரோடக்கு ஏதாவது எங்கட பேரை சொன்னீங்களா, அப்பாண்ட பேர் ஏதாவது சொன்னீங்களா, பார்த்துக்கத்தோடு சொல்லி கிள்ளி விட்டுறாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரோ தெரியல. பின்ன எப்படி அவருக்கு தெரியும் விசாரணைகளை அவமதிக்கப்பட்டார், பிரஷர் கொடுக்கப்பட்டன்னு சொல்லி? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவினுடைய பேரை ஏற்கனவே கபில சந்திரசேன போட்டு உடைச்சிட்டார். அதாவது அவரை காட்டி கொடுத்துட்டார். அவருக்கும் 60 லட்சம் ரூபா பங்கு கொடுக்கப்பட்டது என்றதை கபில சந்திரசேன ஒப்புக்கொண்டுட்டார். பிள்ளையண்டா பிள்ளை தானே, சொல்லத்தானே வேணும். பிற என்ன அதுக்கு நாமல் ராஜபக்ச என்ன சொல்றாரு சொன்னா அது மிரட்டி வாங்கப்பட்ட ஸ்டேட்மெண்டா. அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய பேரை சொல்லு, நாமல் ராஜபக்சவனுடைய பேரை சொல்லு என்று சொல்லி அழுத்தம் கொடுத்து தானாம் அவருடைய வாயால் அது வரவழைக்கப்பட்டது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சுக்கார்.
இலங்கையில் வந்து எத்தனையோ பேர் கைது செய்யப்படினோம், எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு பாதாள உலக குழுக்காரர், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி ஒரு தொகை ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டு நிறைய பேர் உள்ளுக்குள்ளான் இருக்கணும், கொஞ்சம் பேர் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கணும். அப்போ வேறு யாரும் இந்த மாதிரி முடிவெடுக்க இல்லையே, அதுவும் முன்னாள் அமைச்சர்கள் மாதிரியே கைது செய்யப்பட்டு இப்போ பிணையில் வந்திருக்கணும். அப்போ அவைக்கு ஒரு அவமானம் இல்லையா? முன்னாள் அமைச்சர் மாதிரிக்கு அவமானம் இல்லையா? இவருக்கு மட்டும்தான் அவமானமா? அதென்ன ராஜபக்ஷ குடும்பத்தோட சம்பந்தப்பட்டால் மட்டும் அவமானப்படுத்தப்பட்டார், அழுத்தம் கொடுக்கப்பட்டார்ன்றது மற்றாக்களுக்கு ஒன்றுமே இல்லை. எனவே இதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குது. நாமல் ராஜபக்ஷ அவசரப்பட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டதுக்கு பின்னாலேயும் ஏதாவது இருக்குமே, நீ போதான் தெரிய வரும். நல்ல காலம் பிள்ளையானுக்கும் சுரேஷ் சாலைக்கும் நீதிமன்றம் இதுவரைக்கும் பிணையே கொடுக்கல, அவர்கள் உள்ளுக்குள்ள தான் இருக்கிறார்கள், அதுதான் நல்லது என்று சொல்லி நேற்று உணரக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் கருத்து போட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னு சொன்னால் பிள்ளையானும் சுரேஷ் சாலையும் வெளியில் வந்தா பிணையில வந்தா எதுவும் நடக்கலாம். ஏனென்றா முக்கியமான 2 சாட்சிகள் தானே. எனவே நேற்று முழுக்க சமூக வலைத்தளங்களில் நிறைய கருத்துக்கள் பார்த்தேன். நல்ல காலம் அவையில் 2 பேருக்கும் பிணை கொடுக்கல என்று சொல்லி. இதை வந்து நீங்களும் ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் திடீரென ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையினுடைய மருந்து களஞ்சிய சாலை இருக்குத்தானே, அந்த பகுதியில் தான் இந்த தீப்பிடிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்துகின்ற முயற்சி இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் வந்து இப்போ விடியப்புறம் நடந்தபடியால் மேலதிக தகவல்கள் ஒன்றும் பெறையில, இனித்தான் விடிஞ்சாப்புறம் தான் மிச்ச தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய மருந்து களஞ்சிய பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு சொல்லியும் கணிசமான அளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் முதல் கட்ட தகவல்கள் சொல்கின்றன. இலங்கையின் மிக முக்கியமான ஒரு மூத்த பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவரை கைது செய்வதற்கான முயற்சியில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது பிக்குன்னு சொன்னால் சாதாரண பிக்கு இல்லை, அவருக்கே 70 வயசுக்கு மேலே ஒரு மிக முக்கியமான பிக்கு, நீண்ட கால அனுபவங்களை கொண்ட பல பட்டங்களை கொண்ட ஒரு முக்கியமான பிக்குவாம். அதாவது அனுராதபுரத்தில் இருக்கிற ஒரு பிக்கு. அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர், இதுதான் அவருடைய பேர். அப்போ 70 வயதுக்கு மேற்பட்ட நல்ல அனுபவம் உள்ள பல பட்டங்களை பெற்ற ஒரு மூத்த பௌத்த பிக்குவரால் எதுக்காக கைது செய்யப்பட இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 15 வயது சிறுமியை, மிச்சத்தை நானே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வயசில் அவருக்கு இது தேவையா? எனவே இந்த சம்பவம் நடந்தே இப்போ 1 மாதம் ஆயிட்டுது. இதுவரைக்கும் போலீஸ் வந்து கைது செய்யலை. எப்போ என்று சொன்னால், மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிட்டம்புவ போலீஸில் வந்து இது சம்பந்தமாக முறைப்பாடு கொடுக்கப்பட்டது. அந்த சிறுமியே நேரடியாக போயிட்டு வாக்குமூலம் கொடுத்தது. ஆனால் இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. என்ன பிக்குவில் வந்து பெரிய பிக்கு, மூத்த பிக்குன்றபடியா அப்படியே விட்டுருவீங்களா? அவரை கைது செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன பிள்ளை செய்தால் பிள்ளை தான், பிறகு என்ன? எனவே இவ்வளோ காலம் ஏன் கைது செய்யலைன்னு சொல்லி அதில் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரர் இருக்கணும் தானே, அவையனை தெரிவிக்கணும். மனித உரிமை ஆணைக்குழுவில் போயிட்டு முறைப்பாடு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் இன்னுமே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க 1 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுன்னு சொல்லி, இதென்ன சாதாரண கேஸா? சீரியஸான கேஸ் தானே. அப்போ இப்போ வந்து போலீஸ் முடிவெடுத்திருக்கிறது அவரை வந்து கைது செய்யறதுக்கு. இதில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னு சொன்னால், இந்த 15 வயது பொம்பளை பிள்ளை இருக்கல்லோ, அதனுடைய தாயார் வந்து நேற்று கைது செய்யப்பட்டவா, நேற்று வெள்ளிக்கிழமை வந்து கைது செய்யப்பட்டவா. ஏன்னு சொன்னால், அவள் தான் காசுப்பட்டு காசு பெறுமென்றதுக்காக அந்த சிறுமியை வந்து தவறான வழியில் பயன்படுத்தினவான்னு சொல்லி, இனி வந்து மிக விரைவில் இந்த அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மாநகர சபையினுடைய பிரதி மேயர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், லஞ்சம் வாங்குறதுக்கு முயற்சி செய்திருக்கார், உடனே கைது செய்யப்பட்டிருக்கார். எந்த மாநகர சபை என்று சொன்னால், குருநாகல் மாநகர சபை. குருநாகல் மாநகர சபையினுடைய பிரதி மேயர் என்று சொன்னால் அது சாதாரண பதவியில் தானே, பெரிய பதவி தானே. அப்போ என்ன செய்திருக்கார் என்று சொன்னால், குருநாகலில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, அந்த பஸ் ஸ்டாண்டும் பிறகு பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டையும் வந்து க்ளீன் பண்ண தானே வேணும். அப்போ அதுக்கு வந்து டெண்டர் விடுறது தானே. அப்போ டெண்டர் விடைக்குள்ளே வந்து ஒரு ஆக்களுக்கு சொல்லியிருக்கிறவரோடக்கு இந்த டெண்டரை வந்து நான் உங்கள்கிட்டயே தாரேன், அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, 30 லட்சம் ரூபா அட்வான்ஸாக வெட்டுங்க, 30 லட்சம் தான் வெட்டுங்க, அதுக்கு பிறகு மாதம் 5 லட்சம் ரூபா தாங்கோ, டெண்டர் உங்களுக்கு தான்னு சொல்லி எங்கேயோ போய் டீல் காய்ச்சிக்கார் பிரதி மேயர், மாநகர சபையினுடைய பிரதி மேயர்
சரியண்டி போட்டு அந்த டெண்டரை எடுக்க இருந்தாக்கள் இருக்கணும் தானே, அவைய சொல்லிக்கணும் இன்ன இடத்துக்கு நைஸாக வாங்கோ, உங்களுக்கு நாங்கள் 30 லட்சம் ரூபா தாரோம்னு சொல்லி. அப்போ இவரும் பயங்கர சந்தோஷமாக போயிருப்பார் போடக்கு, 30 லட்சம் கையில் வரப்போதுன்னு சொல்லி. போய்க்குள்ளே வந்து எங்கேயோ ஒழிச்சிருந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து அப்படியே வந்து ஒரே பிடி ஆளை என்னென்னு சொன்னால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து ஏற்கனவே தகவல் போயிட்டுது. ஒருவேளை இந்த டெண்டரை எடுக்க இருந்தாக்கலாம் நைஸாக போட்டு கொடுத்துச்சுன்னு தெரியாது, இங்கே மாநகர சபையில் இப்படியான பிரச்சனைலாம் போய் என்ன பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. எனவே இப்போ வந்து கைது செய்யப்பட்டுக்கார். இனி பிரதி மேயர் பதவியும் இல்லை, அந்த 30 லட்சம் இல்லை, மாதம் 5 லட்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, இருக்க வேண்டியான் ஜெயிலுக்குள்ள. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.